என்ன பண்ண போகுதுதான் பழைய பேப்பரை புது பேப்பரை கன்வெர்ட் பண்ண போது. அது ரொம்ப சிம்பிள். நீங்க அதுக்கு பழைய பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, அதை கிழிச்சு கொஞ்சம் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிருங்க. அது மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க. தண்ணி ஊத்திட்டு அது ஏதோ கிட்டத்தட்ட ஏதோ இந்த ஃபார்மை கொண்டு வந்துருங்க. இதை கொண்டு வந்து ஒரு 1 hour மட்டும் வெயில்ல கொஞ்சம் காட்டிட்டு எடுத்துருங்க. அதுக்கு அடுத்த நாளே நம்ம பேப்பர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பேப்பர் நம்ம நார்மலாவும் பண்ணலாம். இதோட இல்லதான் ஏதோ பெயிண்ட் இருக்கு பாருங்க, இதோட கொஞ்சம் பெயிண்டையும் மிக்ஸ் பண்ணி கலர் பேப்பராகவும் மாத்தலாம். அது நம்ம இஷ்டம். இப்போதைக்கு நான் இது ஒரு சின்ன எந்த யூஸுக்கு எதுவுமே எந்த கண்டென்ட்டுமே கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி இப்ப இந்த கண்டென்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம சிங்கிளா தாண்டா போகும் மாதிரியே நம்ம ஒரு புதுசா ஒரு மெத்தட் ட்ரை பண்ண போது இந்த மெத்தட் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கவலையே படாதீங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 10 days மேல எனக்கு எடுத்துக்கிச்சு. நான் இது எப்படின்னு பார்ட் 1 பார்ட் 2 டெய்லி நடக்கிற இதை நான் கன்ஃபார்ம் உங்ககிட்ட சொல்றேன். அப்படி போட முடியாது. இது இந்த கிரீமுக்கு நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகுதுன்னு தெரியுமா? இந்த கிரீமுக்கு நம்ம கலரிங் பண்ண போது அந்த கலரிங் இப்போ பாப்பீங்க. இதோ பாருங்க, பக்கத்துல ஒருத்தி நின்றுகிட்டு இருக்கா. தண்ணி குடிக்கிறவள நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே இதுக்கு பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கலர் அடித்து மிக்ஸ் பண்ணோட எப்படி ஆகிட்டு பாருங்கள். கொஞ்சம் பரவாயில்ல முன்னாடிக்கு. ஆனால் நீங்கள் இங்கேருந்து பார்த்தா கன்ஃபார்ம் நல்லாவே இருக்குன்னு சொல்லுவீங்க. இதோ இதில் தான் மண்ணோம். இவங்க இப்போ நம்மளுக்கு வாட்டரும் வந்துட்டு இதோ பாருங்கள். உள்ளே போயிட்டா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். நான் பெயிண்ட் தான் பண்ணுறேன். அங்கே பெயிண்ட் தான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். பாருங்க, தண்ணிக்குள்ளே ஃபஸ்ட்டு அவ்வளோதான் நம்ம தண்ணி ஊற்றணும். அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது நம்ம அதிகமாக. தண்ணி முக்கியமா. இதோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இதோ இப்படி தான் நான் ஸ்கூல்லலாம் பண்ணுவேன். குழம்பு இப்போ பத்தாமல் போயிட்டா இதோ அதுக்குள்ளே சோறை போட்டு இது பண்ணுவேன். பாருங்க, போட்டு கிண்டுறேன். கொஞ்சண்டி தானே கிடைக்குது. இது இப்போ அடிக்கடி நடக்கதாங்க செய்யும் இந்த மாதிரியெல்லாம். என்ன பண்ண பழகிடுச்சு. இதோ இருக்கு.